الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. இன்று நாங்கள் அஷ்அரியாக்கள் தோற்றமும் வளர்ச்சியும் முரண்பாடுகளும் என்ற தலைப்பில் ஆராய்வோம். இந்த தலைப்பு பலருக்கும், அதாவது அஷ்அரியாக்கள் பற்றிய விடயம் பலருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அஷ்அரியா கொள்கையை படித்த உலமாக்கள் எவ்வாறு இந்த இஸ்லாமிய கொள்கையை நாங்கள் இஸ்லாமிய கொள்கையாக எவ்வாறு படித்தோம், எவ்வாறு தோன்றியது, எவ்வாறு எங்களை வந்தடைந்தது என்ற ஒரு கேள்வியில் இருக்கின்றார்கள். பொதுமக்களும் அஷ்அரியாக்கள் என்ற சொல் பரவலாக இப்பொழுது சமூக ஊடகங்களிலே பேசப்படுவதனால் அது என்ன என்பதை அறிய ஆவலாக இருக்கின்றனர். அந்த வகையிலே நாம் அஷ்அரியாக்கள் தோற்றமும் வளர்ச்சியும் முரண்பாடுகள் என்ற தலைப்பில் பேசலாம் என நினைக்கின்றேன். அஷ்அரியாக்கள் யார் என்ற கேள்விக்கு விடை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய சிஃபாத்து சம்பந்தமாக, அல்லாஹ்வுடைய பண்புகள் சம்பந்தமாக, தன்மைகள் சம்பந்தமாக குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை நாங்கள் முதலில் பார்ப்போம். அதை நாங்கள் சுருக்கமாக பார்த்து கொண்டால் அஷ்அரியாக்களுடைய நிலைப்பாட்டை எங்களுக்கு வழங்குவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். குர்ஆன் சுன்னாவிலே கூறப்பட்டதன் பிரகாரம், அதே போன்று சஹாபாக்கள் தாபியங்களுடைய வழிகாட்டலில் காணப்படுகின்ற விடயங்களுக்கு ஏற்பவும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்து விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய தன்மைகள் விஷயத்திலே நாங்கள் 3 விடயங்களை கையாள வேண்டும். முதலாவது அல் இஸ்பாத், இரண்டாவது அத்தஃப்வீத், மூணாவது தன்ஸீஹ். அல்லது அல் இஸ்பாத், அத்தன்ஸீஹ், அத்தஃப்வீத். இவ்வாறாக 3 விடயங்களை நாங்கள் கையாள வேண்டும். அல் இஸ்பாத் என்றால் குர்ஆன் சுன்னாவிலே ஒரு சிஃபா, ஒரு தன்மை காணப்பட்டால் அதை அல்லாஹ்வுக்கு நாங்கள் தரிபடுத்த வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு உரிய யதார்த்தமான தன்மை என்று நாங்கள் முதலில் நம்ப வேண்டும். இதை அல் இஸ்பாத், தன்மையை, அல்லாஹ்வுடைய சிவத்தை தரிபடுத்துதல் என்று சொல்வார்கள். அதுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. ஃபதுஊஹு பிஹா, அதை கொண்டு நீங்கள் அவனை அழையுங்கள். வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி, அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலே திரிவுபடுத்துபவர்களை விட்டு விடுங்கள், புறக்கணித்து விடுங்கள். சயுஜ்ஸௌன மா கானூ யஅமலூன், இந்த திரிவுபடுத்துபவர்கள் செய்த விடயங்களுக்கு அவர்கள் மறுமை நாளையிலே கூலி கொடுக்கப்படுவார்கள், தண்டனை வழங்கப்படுவார்கள். அப்ப இதிலிருந்து விளங்குன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு என்ன திருநாமங்கள் இருக்கிறதோ, எந்த தன்மைகள் இருக்கிறதோ அந்த தன்மைகளை அல்லாஹ்வுக்கு தரிபடுத்த வேண்டும். ஃபதுஊஹு பிஹா, அதை கொண்டு அவனை அழைக்க வேண்டும், நாங்கள் அவனை கொண்டு அவனுக்கு தரிபடுத்த வேண்டும். அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலே திரிவுபடுத்தல் என்பது முற்றுமே தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். ஒரு காலமும் யாருக்கும் இந்த அல்லாஹ்வுடைய சிஃபாத் இது எனது பகுத்தறிவுக்கு முரணாக இருக்கிறது, எனது சிந்தனைக்கு முரணாக இருக்கிறது, நான் எனவே இந்த தன்மையை என்ன செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கு தரிபடுத்த மாட்டேன் என்று சொல்ல முடியாது. சொன்னால் அவர் அல் முல்ஹிதூன், அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களிலே திரிவுபடுத்துவாராக ஆகிவிடுவார். இரண்டாவதாக இது இஸ்பாத். இரண்டாவதாக அடுத்த இன்னொரு ஆதாரத்தை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம். இந்த இஸ்பாத் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலும் காணப்படுகிறது.
அபூதாவுதிலையும் இப்னு ஹிப்பான்லையும் பதியப்பட்ட அந்த ஹதீஸ். அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்லாஹ கான சமீஅன் பஸீரா என்ற ஆயத்தை ஓதுகிறார்கள். அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று ஓதினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸை சொல்லிவிட்டு, நான் ரசூலுல்லாஹ் அவர்களை கண்டேன், யக்ரவுஹா, ரசூலுல்லாஹ் அவர் அந்த ஆயத்தை ஓத கண்டேன், வயலஉ உஸ்புஅஹு, அவருடைய விரலை என்ன செய்கிறார்கள், வைக்கிறார்கள், யலவு இப்ஹாமஹு, அவருடைய அந்த பெருவிரலை எடுத்து காதிலே வைத்து மற்றதை தண்ட கண்ணிலே வைத்தார்கள். அப்ப சமீஅன் என்று சொல்லி இந்த பெருவிரலை வைத்து பசீரன் என்று சொல்லும் பொழுது கண்ணிலே வைத்திருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலாவுக்கு அந்த சம் பசர், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் கேட்கக்கூடியவன் என்கிற அந்த சிபாத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த காதை காட்டி கண்ணை காட்டி விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இது அல்லாஹ்வுக்கு யதார்த்தமாக உள்ள தன்மை என்று நாங்கள் அல்லாஹ்வுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவதாக இந்த தன்மையை தன்சீப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலாவை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துவதால் என்றால் என்ன? இந்த தன்மைகள் படைப்பினங்களின் தன்மைக்கு ஒப்பாகாது என்று நம்ப வேண்டும். இதுதான் தன்சீம் சொல்வது. இப்ப அல்லாஹ் தஆலா செவிமடுக்கிறான் என்றால் அவன் படைப்பினங்களை போல் செவிப்படுப்பவன் அல்ல என்று நம்ப வேண்டும். அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொன்னால் படைப்பினங்கள் மாதிரி என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதற்கு ஒரு விதம் கற்பிக்க கூடாது. அதே போன்று அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான் என்றால் அவன் நாங்கள் சிம்மாசனத்திலே இருந்து அமர்ந்திருப்பது போன்று என்று நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தஸ்பீஹ் பண்ணக்கூடாது. அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே இருக்கிறான். 7 வானங்கள் இருக்கின்றன. இந்த 7 வானங்களுக்கு அடுத்ததான் அரசு என்ற சிம்மாசனம் உண்டு. அந்த சிம்மாசனத்தை அடுத்து அல்லாஹ் இருக்கின்றான் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அது நாங்கள் இருக்கிறது போன்று என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, விதம் கற்பிக்க கூடாது. இதைத்தான் தன்சீம். இதே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே லைஸ கமிஸ்லிஹி ஷை வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்ற ஒன்றுமே கிடையாது. அதாவது யதார்த்தத்தில் ஹகீகத்தில் அவனை போல ஒன்றுமே கிடையாது. வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அப்படியாக இருந்தால் நாங்கள் அந்த அல்லாஹ்வுடைய குன்ஹு சிஃபாத், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய உள்ளால் உள்ளபடி யதார்த்தம் என்பது யாரு படைப்பினங்களை போன்று இல்லை என்று நம்ப வேண்டும். அதுதான் தன்சீம். மூணாவது ஒரு கேள்வி வருகிறது, அப்படி படைப்பினங்களின் ஒப்பாக மாட்டான் என்றால் எவ்வாறு என்ற கேள்வி வந்தால் அதான் தஃவீத். அதாவது இந்த யதார்த்தத்தை, இந்த குன்ஹு சிஃபாத்தை, ஹகீகத்து சிஃபாத்தை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், அல்லாஹ்வின்பால் சாட்டி விட வேண்டும். அதாவது சிஃபாத்துகளுடைய கருத்து எங்களுக்கு அரபு பாஷையிலே தெரியும். அந்த கருத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இமாம் மாலிக் அவர்கள் சொன்னது போன்று அல் இஸ்திவாஉ மஅலூமுன் ஐ அல் மஅலூமுன் ஃபில் லுகா. இமாம் அல் குர்துபி அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே சொல்லியிருக்கிறது போன்று அல் இஸ்திவாஉ மஅலூமுன் ஐ ஃபில் லுகா, லுகாவுல தெரியும் எங்களுக்கு. சமீஉன் பஸீர் என்றால் தெரியும். மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய, எனது கரங்களால் படைப்பதற்கு நீ ஏன் சுஜூத் செய்யவில்லை என்று அல்லாஹ் தஆலா இப்லீஸை பார்த்து கேட்டார். அப்ப எதைனி என்பதற்கு கருத்து கை என்று அரபு பாஷையிலே எங்களுக்கு தெரியும். ஆனால் எவ்வாறு அல்லாஹ்வை பொறுத்து எவ்வாறு அந்த கை இருக்கும்ங்கிறது அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் சொல்ல வேண்டும். அப்ப தஃவீத் என்கும் பொழுது தஃவீதுல் கைஃபியா, தஃவீல் அல் இல்ம் பி ஹகாயிக் சிஃபாத், தஃவீல் அல் இல்ம் பி குன்ஹி சிஃபாத் என்றுதான் அதுக்கு. அதாவது அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய யதார்த்தங்களை அல்லாஹ் தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது என்று நாங்கள் சாட்டி கூட வேண்டும். அப்ப எனவே இந்த தஃவீத் என்பது அல்லாஹ்வின்பால் இந்த சிஃபாத்துடைய கருத்துக்களை சாட்டி விடுவதல்ல. தஃவீத் என்றால் அல்லாஹ்வுடைய சிஃபத்தின் ஹகீகத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சாட்டி விடுவதாகும்.
இதற்கு என்ன ஆதாரம் என்றால் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப, அவனே உன் மீது வேதத்தை இறக்கி வைத்தான், மின்ஹு ஆயாத்துன் முஹ்கமாத், தெளிவாக கருத்து பொருள் விளங்கக்கூடிய திருவசனங்கள் இதிலே இருக்கின்றன. ஹுன்ன உம்முல் கிதாப், இந்த தெளிவாக விளங்கக்கூடியதுதான் இந்த வேதத்துடைய அடிப்படை விடயங்களாகும். உஹர், வேறொன்று இருக்கின்றது முத்தஷாபிஹாத், அதனுடைய கருத்து தெரியும் ஆனால் அதனுடைய யதார்த்தங்கள் எங்களுக்கு தெரியாது. அதான் முத்தஷாபிஹாத். கருத்து தெரியாதுன்னு இல்லை, கருத்து எங்களுக்கு தெரியும், அதனுடைய யதார்த்தம் தெரியாது. ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், உள்ளத்திலே வழிகள் இருக்கிறார்கள், ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு, அந்த யதார்த்தங்களை தெரியாத விஷயங்களை தேடி தேடி துருவி துருவி ஆராய்வார்கள். இப்திகால் ஃபித்னதி, குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி, வப்திகா தஅவீலிஹி, அதனுடைய யதார்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. இங்கே தஅவீல் என்பது குர்ஆனில் சொல்லக்கூடிய தஅவீல் என்பது ஹகீகத்துன் என்கிறதுடைய அர்த்தம். தஅவீலுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று ஹகீகத் என்ற அர்த்தம், தஅவீலு ஹகீகத்து என்ற அர்த்தம். இன்னொன்று இருக்குது தஃப்சீரு, அதுக்கு கொடுக்குற விளக்கம். தஅவீல்ங்கிறதுக்கு சர்ஃபுல் லஃப்தி அன் லாஹிரிஹி, ஒரு சொல்லுக்கு வெளிரங்கமான அர்த்தம் இருக்கும் பொழுது வேறொரு அர்த்தத்தை கொடுப்பதுங்கிறது அது முத்தகல்லிமீன்களுடைய உசூலிங்களுடைய பிந்திய காலத்து இஸ்லாஹ் கலை சொல்லாகும். எனவே பின்பு தோன்றிய கலை சொற்களை வைத்து குர்ஆன் ஹதீஸுக்கு என்ன செய்யக்கூடாது, விளக்கம் கொடுக்கக்கூடாது. அப்ப இங்க வப்திகா தஅவீலிஹி என்று சொன்னால் அதனுடைய யதார்த்தத்தை அறியணும் என்பதற்காக, குழப்பத்தை உண்டு பண்ணணும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள், யதார்த்தங்களை தெரியாத விஷயத்திலே துருவி துருவி ஆராய்வார்கள். வமா யஅலமு தஅவீலஹு, அந்த முத்தஷாபிஹாத் என்று சொல்லக்கூடிய கருத்து விளங்கிய, யதார்த்தம் விளங்காத அந்த ஆயத்துகளுடைய யதார்த்தத்தை வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருமே அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் வர்ராசிகூன ஃபில் இல்ம, அறிவிலே உறுதியானவர்கள், யகூலூன், அவர்கள் சொல்வார்கள், ஆமன்னா பிஹ், நாங்கள் இதை நம்பினோம், குல்லுன் மின் இன்தி ரப்பினா, முஹ்கமாத்தும் முத்தஷாபிஹாத்தும் எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தவை என்று நம்புவோம். அப்ப இந்த இடத்திலே வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ் என்று நாங்கள் சொல்லும் என்று இந்த இடத்திலே வக்ஃப் செய்தால், இப்ப இந்த இடத்திலே தஅவீல் என்பதற்கு ஹகீகத்தஹு என்ற அர்த்தத்தை கொடுக்கும். வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ் வர்ராசிகூன ஃபில் இல்மி என்று ஃபில் இல்மிலே என்ன செய்தால், அதிலே வக்ஃப் செய்தால், அந்த இடத்திலே தஅவீலுக்கு தஃப்சீரஹு. அப்ப இந்த முத்தஷாபிஹாத்துடைய இந்த விளக்கத்தை, அதனுடைய மானா இதுதான் என்று சொல்லக்கூடிய விளக்கத்தை அல்லாஹ்வும் அந்த இல்முடைய அந்த அறிவிலே உறுதியானவர்களும் அறிந்து கொள்வார்கள். ஆனால் பெரும்பாலான காரிகள் வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ் என்ற இடத்துல தான் நிப்பாட்டிருக்கிறார். அந்த கிராத்தில் உள்ள வித்தியாசம் இல்லல்லாஹ் என்று நிப்பாட்டுவதா, இல்லல்லாஹு வர்ராசிகூன ஃபில் இல்ம். அப்ப நாங்கள் இந்த விளங்கிக் கொள்வது, அப்ப குர்ஆனிலே முஹ்கமாத் என்று ஒன்று இருக்கிறது, 100க்கு 100 எங்களுக்குள்ள அந்த கருத்துக்களை அறிந்து கொள்ளக்கூடியது. இன்னொன்று முத்தஷாபிஹாத், நாங்கள் அந்த கருத்துக்களை விளங்கிக் கொள்வோம் ஆனால் அதோடைய யதார்த்தங்களே தெரியாது. இந்த முத்தஷாபிஹாத்ங்கிறது சிஃபாத்துகளுடைய யதார்த்தங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது என்பதற்கு இந்த ஆயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் முத்தஷாபிஹாத், அல்லாஹ்வுடைய சிஃபாத் எல்லாம் முத்தஷாபிஹாத், அதுக்கு கருத்து எங்களுக்கு தெரியாது என்று விளக்கம் கொடுக்கக்கூடாது. அந்த விளக்கத்தை கொடுத்தவர்கள் முஅ்தஸிலாக்களும் அஷ்அரியாக்களும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக் கொள்வோம். எனவே முத்தஷாபிஹாத் என்றால் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும், கருத்து தெளிவாக இருக்கும் ஆனால் யதார்த்தம் தெரியாது. சமீஉன், கேட்கக்கூடியவன், பசீர், கேட்கக்கூடியவன் என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் என்று தெரியும், ஆனால் எப்படி பார்ப்பான்ங்கிறது தெரியாது. அதே போல அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது இருக்கிறான், அர்ஷுக்கு மேலே இருக்கிறான் என்கிறது தெரியும். அந்த இஸ்திவா எப்படி, கைஃபியத்தில் இஸ்திவா என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே இந்த விஷயத்திலே 3 விஷயம் இருக்கிறது. ஒன்று, எந்த ஒரு சிபாத்துங்களுக்கு குர்ஆன் ஹதீஸை வந்தாலும் முதலாவதாக இஸ்பாத் பண்ண வேண்டும், அதாவது இந்த சிபத்தை அல்லாஹ்வுக்கு தரிபடுத்த வேண்டும். இரண்டாவதாக அந்த சிபாத்தை நாங்கள் தன்சீப்படுத்த வேண்டும். இந்த தன்மை படைப்பினங்களின் தன்மைக்கு ஒப்பாகாது என்று சொல்ல வேண்டும். மூன்றாவதாக இது படைப்பினங்களுக்கு ஒப்பாகாது என்றால் எவ்வாறு என்ற ஒரு கேள்வி வந்தால் அந்த அல்லாஹ்வுடைய சிபாத்துடைய யதார்த்தத்தை
குன்கை ஹகீகத்தை அல்லாஹ் மட்டும்தான் தெரியும் என்று நம்ப வேண்டும். இதுதான் நாங்கள் சிபாத்திலே கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள் ஆகும். அடுத்ததாக இந்த குர்ஆன் ஹதீஸிலே உள்ள இந்த அல் இஸ்பாத், அத்தன்சீஹ் வத்தஃபுவீத் என்கிற 3 அடிப்படைகளில் தான் சஹாபாக்களும் தாபியங்களும் இருந்து வந்தார்கள். சஹாபாக்களும் தாபியங்களும் இதே கொள்கையில தான் இருந்து வந்தார்கள். இந்த கொள்கையை முதலாக ஒரு திரிவை ஏற்படுத்தினவர் ஜஹ்ம் இப்னு சஃப்வான். ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்பவர் ஹிஜ்ரி 128 மரணித்தவர். அவர் ஹுராசான் என்ற தேசத்தைச் சேர்ந்தவர், அதாவது ஈரான் பகுதியிலே. ஈரான் என்ற பெயர் புதுசாக வந்தது. அந்நேரத்திலே ஹுராசான் என்று சொல்வார்கள். அந்த ஹுராசான் என்பது தற்பொழுது சொல்கின்ற அந்த ஈரான் பகுதியிலே அடங்கும். அதில் தான் ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்பவர் தோன்றி இந்த அல்லாஹ்வுடைய இந்த சிபாத்து விஷயத்திலே ஒரு திரிவை ஏற்படுத்துகிறார். அவருடைய முதலாவது கொள்கை என்றால், நான் அல்லாஹ்வுக்கு ஒரு வஸ்து என்று சொல்ல மாட்டேன். ஷெய் அல்லாஹ் ஷெய், ஒரு அல்லாஹ் ஒரு வஸ்து என்று நான் ஷெய் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அப்படி சொல்வதனால ஏனைய அஷியாக்களுக்கு, ஏனைய படைப்பினங்களுக்கு ஒப்பாய் வருகிறது. அங்கேதான் இவருடைய இந்த இன்காரு சிபாத் ஏற்படுகிறது. அதாவது அல்லாஹ் குர்ஆன் சொன்னால் அதை நான் சொல்ல மாட்டேன். அப்ப ஏனென்றால் அது படைப்பினங்களுக்கு ஒப்பாகுது என்ற ஒரு வாதத்தை அவர் முன்வைத்தார். இரண்டாவதாக வஹ்தத்துல் வஜூத், அத்வைத கொள்கையையும் முன்வைத்தார். அல்லாஹ் தஆலா 7 வானங்களை கடந்துள்ள அர்ஷின் மீது உள்ளான் என்பதுதான் குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்கள், தாபியங்களுடைய நம்பிக்கையாகும். அதை சிதறடிக்க அவர் இல்லை. 40 நாள் தவம் இருந்து விட்டு வந்து சொன்னார், இன்னல்லாஹ ஃபில் ஹவாஇ வ ஃபீ குல்லி ஷை. அல்லாஹ் பவனத்திலே, காற்றிலே இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான், எங்கும் நிறைந்தவன் என்று சொல்கிறார். இதன் மூலமாக அத்வைத கொள்கை அல்லது அல் ஹுலூல் வல் இத்திஹாத், அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன் அல்லது எல்லாத்திலும் சங்கமமாக இருக்கின்றான் என்ற அந்த கருத்தை அவர் வைத்தார். இந்த இஸ்லாத்திலே அத்வைத கொள்கை ஊடுருவிய அதே நேரத்தில் தான் இந்து மதத்திலும் அந்த காலப்பகுதியிலே, சுமாராக அந்த காலப்பகுதியில் தான் ஆதி சங்கரர் என்பவரும் என்ன செய்கிறார், அந்த கொள்கையை எழுதிவிட்டு செல்கிறார். ஆனால் அவர் பரப்பவில்லை, எழுதிவிட்டு செல்கிறார். புறோ வந்தவர்கள் அந்த புத்தகத்தை எடுத்து என்ன செய்கிறார்கள், பரப்புகிறார்கள். அப்ப ஜஹ்ம் இப்னு சஃப்வான் முதலாவதாக கொண்டு வந்த கொள்கை இன்காரு சிபாத், சிபாத்துகளை நிராகரிப்பது. இரண்டாவது வஹ்தத்துல் வஜூத், எல்லா அத்வைத கொள்கை. மூன்றாவதாக குர்ஆன் படைக்கப்பட்டது. ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு இன்காரு சிபாத் என்று செய்யும் பொழுது அதில் ஒரு சிபத்து தான் அல்லாஹ்வுடைய சிபத்துல் கலாம், அல்லாஹ் பேசினது. அப்ப பேசும்பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், ஒரு பாஷையில பேசுவோம், இல்லை அது பாஷையில பேசியலாது. அது பேசினா அச்சரங்கள் வரும், எழுத்துக்கள் வரும். அது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அந்த தாத்திலே என்ன செய்ய முடியாது, புதிதாக ஒன்று தோற்றம் பெற முடியாது. எனவே அல்லாஹ் பேச மாட்டான், அந்த பேச்சை படைத்தான். இப்ப குல்ஹு அல்லாஹு வாங்கிறது ஆயத்து, இதை அல்லாஹ் மொழியவில்லை. அல்லாஹ் அந்த குல்ஹு அல்லாஹ் வாங்கிறதை படைத்து விட்டான், குல்ஹு அல்லாஹு அஹத் என்று சொல்லை படைத்து விட்டான் என்று அதுக்கு விளக்கம் கொடுத்தாதான் ஹல்குல் குர்ஆன். அடுத்ததாக அவர் சொன்னார், ஈமான் என்பது உள்ளத்தால் மட்டும் நம்பினால் போதுமானது. அதை வாயால் சொல்லணும் அல்லது அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறது தான் ஈமான்ல அடங்காது. அதாவது ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று உள்ளத்தால நம்பினா வாயில செல்லாட்டியும் பரவாயில்ல, அவர் என்ன இல்லை, அவர் முஸ்லிம் தான், மூமின் தான். அது வாயால சொல்லணும் என்று இல்லை, செயலால செய்யணும் என்று இல்லை. ஆனால் குர்ஆன் ஹதீஸில் சலஃபுகள் சொன்னது என்ன என்றால், ஈமானுங்கிறது என்ன செய்யறது, உள்ளத்தால நம்பி நாவால மொழிந்து
செயற்களால என்ன செய்வது, நடைமுறைப்படுத்துவது. தஸ்தீக்கும் பில் ஜனான், உள்ளத்தாலே நம்புவது, இக்ராரும் பில் லிசான், நாவினால் என்ன செய்வது, ஏற்றுக்கொள்வது, அமலும் பில் அர்கான், உடல்களால உறுப்புகளால அதை நடைமுறைப்படுத்துவது. மூன்றும் சேர்ந்ததுதான் ஈமான். இதை ஒன்று இல்லாமல் ஆக்கும் பொழுது இங்கே முர்ஜியாவுடைய கொள்கைக்கு போறோம். இப்ப அதனாலதான் இந்த நாங்கள் அந்த வரலாற்று ஆசிரியர்கள் ஜஹ்மியாக்களை சொல்லும் பொழுது அந்த சிபாத்து விஷயங்கள்ல யாராவது ஒரு சிபாத்தை நிராகரித்தால் அவருக்கு ஜஹ்மி என்று சொல்வார். சிபாத்துகளை நிராகரிப்பவர்களுக்கு ஜஹ்மி. ஏனென்றால் அந்த கொள்கை ஜஹ்மியாக்கள். இன்னொன்று ஜஹ்மியல் ஹுலூலியா, அத்வைத ஜஹ்மியர்கள். ஏன்னா அவங்கள்ட்ட அல்லாஹ் எங்கு நுழைந்தவன் என்ற அந்த கொள்கை இருக்கிறது. அதே போன்று இந்த ஈமான் என்பது உள்ளத்தால் மட்டும்தான் என்று சொல்வது முர்ஜியாக்கள் ஒரு பகுதியினர் கொள்கை. எனவே அல் ஜஹ்மியல் முர்ஜியா. இன்னொன்று இந்த இஸ்லாமில் அல் ஜபர், அதாவது மனிதனுக்கு சுய நிர்ணயம் கிடையாது. அவன் ஆகாயத்தில் விடப்பட்ட பட்டத்தை போல, காத்து எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த பக்கம் பட்டம் போகும். அது மாதிரிதான் மனிதனுக்கு ஒரு விஷயத்தை தீர்மானித்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய இஹ்தியார், சுய நிர்ணயம் கிடையாது. அவன் உந்தப்படுகிறான் என்ற அந்த ஜப்ரியாக்களுடைய கருத்தை சொன்னார். ஆனால் அஹ்லு சுன்னாக்கள் சொல்வது என்னவென்றால் அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் ஏற்படுத்தினான், ஆனால் மனிதன் தன்னுடைய சுய இஹ்தியார் பிரகாரம் தான் அவைகளை தெரிவு செய்கிறான் என்பதுதான் அஹ்லு சுன்னாக்களுடைய நிலைப்பாடு. அதை சொல்லுவாங்க அல் ஜஹ்மியல் ஜப்ரியான்னு சொல்லுவாங்க. அல் ஜஹ்மியல் ஜபரியா என்ன, அவர்கள் ஜபரியாக்களுடைய ஜஹ்மியாக்கள். அப்ப இந்த அந்த ஒவ்வொரு தன்மைகளும் யாரார்கிட்ட காணப்படுகிறதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜஹ்மியாங்கிற பட்டம் கொடுக்கொண்டு வருது. அப்ப ஜஹ்மியல் சொல்லும் பொழுது சிவாத்தை நிராகரிப்பவர்கள், அடுத்தது ஜஹ்மியல் ஹுலூலியா, பிறகு ஜஹ்மியல் முர்ஜியா, பிறகு ஜஹ்மியல் ஜப்ரியா. இப்ப இந்த ஜஹ்மியாக்கள் என்ன செய்கிறார்கள், இந்த கொள்கையை கொண்டிருக்கு. அப்ப இதுல எங்களுக்கு தேவையான அம்சம் என்னவென்றால் ஜஹ்மியாக்கள்ல இப்ப எங்கள் அஷரியாக்கள் பற்றி படிப்பதற்கு இன்காரு சிபாத், சிபாத்தை நிராகரிக்கின்ற இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்ப முதலாக இந்த சிபாத்துகளை நிராகரித்தவர்கள், அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான், அல்லாஹ் பேச்சை படைத்தான் என்றெல்லாம் கொண்டு வந்தவர்கள் யாரு, ஜஹ்மியாக்கள். அப்ப இந்த கொள்கை அப்ப அந்த அத்பாஉ தாபியீன்களுடைய காலத்துல இந்த கொள்கை ஏற்படுது. அப்ப அந்த காலத்துல அத்பாஉ தாபியீன்கள் இவருக்கு மரபு கொடுக்குறாங்க. என்ன மரபு கொடுக்குறாங்க, நாங்கள் தாபியீன்கள் இருக்கும் பொழுதோ நிறைஞ்சு காணப்படும் பொழுதோ, இமாம் மௌசாய் சொல்கிறார்கள், நாங்கள் தாபியீன்கள் நிறைய பேர் காணப்படும் பொழுதோ அல்லாஹ் அரிசிக்கு மேலே இருக்கிறான், அவன் குர்ஆன் ஹதீஸிலே வந்த சிபாத்துகளை நம்புவோம் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருந்தோம் என்று அவர்கள் மரபு கொடுக்கிறார்கள். அப்படியே இருக்கும் பொழுதுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே முஅ்தஸிலாக்கள் தோன்றுகிறார்கள். முஅ்தஸிலாக்கள் தோன்றி ஆரம்பத்திலே முர்தகிபுல் கபீரா, ஒரு பெரும்பாவம் செய்தவன், முஸ்லிமா காஃபிரா இல்ல ரெண்டுக்கு நடுவிலே ஆண்ட ஒரு சர்ச்சை ஒன்றை உருவாக்குறார்கள். அதிலே முஅ்தஸிலாக்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பெரும்பாவம் செய்தவன் ரெண்டுக்கு நடுவில், அவன் மூமினும் இல்லை காபிரும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஹவாரிஜிகள் சொல்கிறார்கள் பெரும்பாவம் செஞ்சவன் காபிர். அஹ்லு சுன்னாக்கள் சொல்றாங்க அவன் மூமின் தான், ஆனா ஃபாசிக், அவன் தௌபா செஞ்சான், அல்லாஹ் மன்னிச்சான், அவன் என்ன ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறார்கள். அப்படித்தான் ஆரம்பத்தில் முஅ்தஸிலாக்களோட தோற்றம் இருந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுது ஹாரூன் ரஷீத், அதாவது ஹிஜ்ரி 193 மரணிச்ச ஹாரூன் ரஷீத் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு அகாடமி மாதிரி ஒன்று உருவாக்குறார்கள், பைத்துல் ஹிக்மா என்ற பேர் வச்சு. அறிவியல் பைத்துல் ஹிக்மா என்று சொன்னால் நாங்கள் சொல்லலாம் தத்துவ வீடு அல்லது தத்துவ இல்லம் என்று சொல்லலாம். தத்துவ இல்லம் என்ற பெயரில் ஆரம்பிக்கலாம். அதில் இங்கே கொடுக்கப்பட்ட அவங்களோட ஒரு முக்கிய பொறுப்பு என்று சொன்னால் கிரேக்க நூட்களை என்ன செய்ய வேண்டும், அரபுக்கு மொழிபெயர்க்க வேண்டும். அவங்க ஆரம்பத்தில் இலகுவாக தான் ஆரம்பித்தார்கள். பிறகு அவருடைய மகன் மாமூன் இப்னு ஹாரூன் ரஷீத், ராஜராஜன் மகன் மாமூன் அதை நல்ல அந்த தர்ஜமாங்கிறது விரிவுபடுத்துறாங்க.
நீங்கள் கிரேக்க தத்துவத்துள்ள நூல்களை எல்லாம் அரபுக்கு மொழிபெயர்க்க வேண்டும். அப்போ இந்த மொழிபெயர்க்கிற ஒரு பொறுப்பை வந்து ஒரு கிறிஸ்டியனுக்கு தான், ஒரு நஸ்ரானி ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கும். அவர் தான் இஸ்ஹாக் இப்னு ஹுனைன். அவர் ஒரு வைத்தியர். அவருக்கு யூனானிய பாஷை தெரியும், தானே தெரிஞ்சதுனால அவரை வந்து வைக்கிறார். அப்போ அவர் என்ன செய்யறாரு, கிரேக்க தத்துவத்தில் இந்த கிரேக்க நூல்களை என்ன செய்யறாரு, அரபுக்கு மொழிபெயர்க்கார். இந்த கிரேக்க நூல்கள் எங்கும் பொழுது அதில் பல விஷயங்கள் இருக்கு. ஒன்று வைத்தியம் இருக்குது, அதாவது திப். அடுத்தது அல் ஹந்தஸா, இந்த இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட கட்டிட கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அடுத்தது இலக்கியம் இருக்கிறது. அடுத்ததாக தத்துவம் இருக்கு. அப்ப இது எல்லாம் மொழிபெயர்க்கப்படுது. அப்ப இந்த ஃபல்சஃபா யூனானியா என்கிறதும் இதோட மொழிபெயர்க்கப்படுது. இப்ப வைத்தியத்தில் சம்பந்தப்பட்ட கிரேக்க புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்ட பொழுது கட்டிட அந்த நிர்வகிக்கிற அந்த கட்டிட உருவாக்க விஷயமாகவும் புத்தகங்கள் அதுல ஃபல்சஃபாவும் நடந்தது. ஃபல்சஃபாவில் வந்துதான் அல் இலாஹியாத், இறைவனை பற்றிய கோட்பாடுகள் அவங்கள்ட்ட இருக்குது. கிரேக்க தத்துவத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படி ஒரு கடவுள் ஒன்று இருந்தால், இப்போ அவங்க அல்லாஹ்னு சொல்றலே, ஒரு கடவுள் ஒன்றிருந்தால் அல்லது இறைவன் இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று அவங்கள்ட்ட ஒரு தசவுர், ஒரு ஒரு கற்பனை ஒன்று இருக்குது. அந்த கற்பனையை அவங்க நெஞ்சிக்கிறாங்கன்னு அந்த ஃபல்சஃபாவில் எழுதிக்கிறாங்க. இப்ப அதை மொழிபெயர்த்து அரபுக்கு மொழிபெயர்த்த உடனே அதை முத்தசிலாக்கள் அதன் மூலமாக தாக்கம் படுறாங்க. தாக்கம் பட்டோன்னு அந்த தத்துவத்தில் ஒன்றுதான் கடவுளுக்கு திசை இருக்க முடியாது, கடவுள் என்ன செய்ய முடியாது, கடவுள் ஒரு பாஷையால பேச முடியாது என்கிற விஷயங்கள் அந்த ஃபல்சஃபா யூனானியாவிலே காணப்படுது. அதை என்ன செய்கிறார்கள், அரபுக்கு மொழிபெயர்த்த உடனே அதை முத்தசிலாக்கள் அரபுல உள்ளத்தை வாசிச்சுட்டு இப்ப இது அவங்க சொல்றாங்க, இந்த ஃபல்சஃபா யூனானியாவில் கிரேக்க தத்துவத்தில் இருப்பது கவாயித் அக்லியா, இது பகுத்தறிவு கோட்பாடுகள், இது வந்து துஃபீதுல் கதா, இது 100% உறுதியான ஒரு கோட்பாட்டை கொண்டிருக்கிறது, நம்பிக்கையை கொண்டிருக்கிறது. எனவே பகுத்தறிவு கோட்பாட்டுக்கு ஏற்ற பிரகாரம் தான் நாம் செயல்பட வேண்டும். அப்ப குர்ஆன் ஹதீஸிலே அல்லாஹ்வை பற்றி அல்லது இறைவனை பற்றி ஏதாவது ஒன்று வந்தால் இந்த கவாயிதுல் அக்லியாவிலே, இந்த பகுத்தறிவு கோட்பாட்டிலே போட்டு பார்க்க வேண்டும். இந்த கவாயிதுல் அக்லியாவுக்கு முரண்படும் என்றிருந்தால் நாங்கள் அந்த பகுத்தறிவு கோட்பாட்டுக்கு ஏற்ற பிரகாரம் குர்ஆன் ஹதீஸுக்கு வழிந்துரை விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை அவர்கள் முன்வைத்தார். அதுதான் தஅவீலு ஸிஃபாத். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சுன்னாவுக்கு காணப்படுகிற அந்த சிஃபாத்துகளுக்கு வழிந்துரை வழங்குதல், வழிந்துரை வழங்குதல் என்கிறதை இவர்கள் முஅத்தஸிலாக்கள் ஆரம்பித்து வைக்கிறார்கள். அதிலே குறிப்பாக அல்லாஹ் அர்ஷின் மீது இல்லை, ஏனென்றால் அந்த கிரேக்க தத்துவத்தில் இருக்குது அல்லாஹ் தஆலா பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லை, மேலேயும் இல்லை, கீழையும் இல்லை, வலதிலையும் இல்லை, இடதிலையும் இல்லை என்று அந்த இதில் எந்த இடமும் இல்லை, திசையும் இல்லை என்பது அந்த கிரேக்க தத்துவத்திலே காணப்படுகிறது. அதை எடுத்து முத்தஸிலாக்கள் என்ன செய்தார்கள், கவாயித் அக்லியா, பகுத்தறிவு கோட்பாடுகள் என்ற பெயரிலே அதை முஸ்லிம் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்ப இதுக்கு முதல் அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான் என்கின்ற கொள்கையை ஜஹ்ம் இப்னு ஸஃப்வான் எல்லா இடத்திலும் இருக்கிறான், அரசியலையும் இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்லி போட்டு அவரு போக, இவர் முத்தஸிலாக்கள் வந்து இல்ல, இது நாங்க இது வந்து இந்த அல்லாஹ் தஆலா பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் இல்லை, வெளியேயும் இல்லை, சேர்ந்தும் இல்லை, பிரபஞ்சத்துடன் அல்லாஹ் சேர்ந்தும் இல்லை, பிரிந்தும் இல்லை என்று இந்த வாதத்தை முன்வைத்தார். இதுக்கு இவர்களுடைய அடிப்படை என்னவென்றால் இந்த ஃபிரோஸ் அந்த ஃபல்சஃபா யூனானியாவிலே சொல்லப்பட்ட அந்த கவாயித் அக்லியா, பகுத்தறிவு வாதம் தான் அவங்களுடைய அடிப்படை.
அதிலே ஒன்றுதான் அல்லாஹ் தாலா ஒரு கடவுள் என்பவன் தெரிந்து அல் கலாம் ஒரு பாஷையிலே வழியாக முடியாது. நமக்கு எல்லோருக்கும் தெரியும் வேதம் என்பது அல் குதுபு சமாவிய மனிதனுடைய பாஷையில தான் இறங்கிச்சு. அது இப்போ முஸ்லிம்களாகிய எங்களுக்கு இப்போ உதாரணமாக தௌராத் என்கின்ற வேதம் லுகா அப்ரியா விளங்குதானே, அப்ரியா பாஷையிலே இணைஞ்சிருது இறங்கியது. எங்களுக்கு குர்ஆன் அரபு பாஷையிலே இறங்கியது. இப்ப அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய முடியாது, எந்த பாஷையிலே பேச முடியாது. அப்ப இறக்கிய வேதங்கள் எல்லாம் என்ன என்று கேட்டோம்ல, இதை அல்லாஹ் பேசவில்லை, இந்த பேச்சுக்களை படைத்து விட்டான். அதான் சொல்லலாம் குர்ஆன் மஹ்லூக் என்று சொல்றதான், இந்த பேச்சுங்கிறதை படைத்து விட்டான் என்று சொன்னார். அப்ப இந்த விஷயத்தை வைத்துத்தான் குர்ஆன் மஹ்லூக் என்று இந்த பிறகு வந்த அல் முஅத்தஸிம் மக்களுக்கு என்ன செய்கிறார், இது கட்டாயப்படுத்துகிறார் உலமாக்கள். நீங்கள் உலமாக்கள் என்ன செய்ய வேண்டும், இங்கே இந்த காலத்தில் உள்ள இமாம்கள் எல்லாம் என்ன செய்யணும், குர்ஆன் படைக்கப்பட்டது என்று என்ன செய்ய வேண்டும், நீங்கள் நம்ப வேண்டும் என்று திணிக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தையும் பயன்படுத்தி அதிலே சில இமாம்கள் உயிருக்கு பயந்து அடிக்கு பயந்து அவர் சொல்வதை நாக்காலை சொல்லி தப்பிக்கொள்கிறார்கள். ஆனால் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இல்லை, எப்படி சொல்ல முடியாது என்று அந்த முஅத்தஸிமுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். அந்த முஅத்தஸிம் என்பவர் ஹிஜ்ரி 227 மௌத்தானவர். அவர் தான் என்ன செய்கிறார், இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை என்ன செய்கிறார், குர்ஆன் படைக்கப்பட்டது என்றது நீங்க சொல்லணும் என்று. ஆனால் இமாம் அஹ்மத் மறுக்கிறார். இப்ப முஅத்தஸிமுக்கு இந்த சிந்தனையை ஊட்டின முஅத்தஸிலாக்கள் யார் என்றால் 2 பேர். ஒன்று இப்னு அபி தாவூத் என்று சொல்றார், இவர் அந்த சுனன் எழுதின அபு தாவூத் மகன் அல்ல, இவர் இப்னு அபி தாவூத் என்றால் வேறார். அவர் ஒன்று. 2வது பிஷ்ருல் மரிசி, பிஷ்ர் அல் மரிசி என்ற 2 பேரும். இப்னு அபி தாவூத் ஹிஜ்ரி 240 மௌத்தாராரு, பிஷ்ருல் மரிசி 218 மௌத்தார். இவங்க 2 பேரும் தான் முஅத்தஸிம தூண்டி விடுறாங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை குர்ஆன் மஹ்லூக் என்று சொல்ல வைங்க, இல்லாட்டி அவரை கொல்லுங்க என்று சொல்லி தூண்டி விடுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் கொல்ல மாட்டேன், வேற ஏதாவது. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க அவரை சாட்டையால் அடிப்போம் சொல்லி அப்ப சாட்டையால் அடிக்க சொல்லி சொல்றாங்க. ஆனா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் என்ன செய்யல, அவங்க இந்த கொள்கையை உடல். அப்ப இந்த முஅத்தஸிலாக்களுடைய இந்த கொள்கை திணிப்புக்கு எதிராக போராடிய இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் தான் இதிலிருந்து வரலாற்று ரீதியாக இமாமு அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத், அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய இமாம்கள் என்று இமாம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார். இந்த பிஷ்ருல் மரிசி தான் இந்த இந்த மிகவும் தீவிரமான முறையில் இந்த இந்த கொள்கையை முஅத்தஸிமோ கொடுத்தது. என்றால் முஅத்தஸிம் அந்த மற்ற அவர் இப்னு அபி தாவூதை மிகவும் நம்பியிருந்தார். எதையும் கேட்பதாக இருந்தால் மார்க்க விஷயம் மட்டுமில்லை, உலக விஷயத்தையும் அவரிடத்தில்தான் கலந்தாலோசிக்கக்கூடியவராக இருந்தார். அதனாலதான் இந்த கொள்கையை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவருக்கு திணிக்க முற்பட்டார். அப்ப அதுக்கு பிறகு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களுடைய கொள்கை தான் அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய கொள்கையாக இருந்து கொண்டு வருகிறது. அதை சார்ந்த உலமாக்களும் அஹ்லுஸ் சுன்னத் உலமாக்களும் குறிப்பாக அந்த அவங்கள அஹ்மத் பின் ஹம்பலுடைய மதுஹபை சேர்ந்த ஹம்பலி மதுஹபை சேர்ந்தவர்களும் அடுத்ததாக அஹ்லுல் ஹதீஸ் கலை அறிஞர்களும் இந்த கொள்கை அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய கொள்கையிலேயே இருந்து வருகிறார்கள். அதாவது இம்திதாதன் லிமன்ஹஜி ஸலஃப், அதாவது சஹாபாக்கள் தாபியங்களுடைய அந்த அந்த வாழையடி வாழையாக அஹ்லுஸ் சுன்னாக்கள் என்ன செய்கிறார்கள், அந்த கொள்கையை குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய அந்த கொள்கையை போதித்து வருகிறார்கள். அப்பொழுதுதான் முஅத்தஸிலாக்கள்ல ஒருவர் தோன்றுகிறார், முஅத்தஸிலாக்கள்ல ஒருவர் தோன்றுகிறார். அவர் தான் அபுல் ஹசன் அல் அஷ்அரி. அபுல் ஹசன் அஷ்அரி அவர்கள் ஹிஜ்ரி 324 மரணித்தவர். அவரு ஜுப்பாயி என்று சொல்லக்கூடிய முஅத்தஸிலாக்களுடைய பெரிய அறிஞர். அவரிடத்திலே இந்த முஅத்தஸிலா கொள்கையை படிக்கிறார்.
காரணம் என்னவென்றால் அந்த ஜுப்பாய் என்பவர் தான் இமாம் அஷ்அரியுடைய தாயாரை திருமணம் செய்திருந்தார். அதாவது அஷ்அரி அவர்களுடைய வாப்பா தந்தை மரணித்து விட்டார். அதுக்கு பிறகு அவரை ஜுப்பாய் அந்த தாயாரை திருமணம் செய்து கொள்வார்கள். அதனால அவரிடத்தில் அவர் வளர்கிறார். அதனால முஅ்தஸிலாவுடைய கொள்கையிலே என்ன செய்கிறார், இருக்கிறார். கிட்ட 40 வருஷமாக அபுல் ஹசன் அஷ்அரி அவர்கள் என்ன செய்கிறார்கள், முஅ்தஸிலா கொள்கையிலே இருக்கிறார். இருந்து விட்டு பிறகு அவர்கள் ஒரு நாள் மிம்பரில் ஏறி அறிவிக்கிறார்கள், நான் 40 வருஷமாக இந்த முஅ்தஸிலாக்களுடைய கொள்கையிலே இருந்தேன், இப்பொழுது நான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு வந்து விட்டேன் என்று பிரகடனப்படுத்துகிறார்கள். இப்பொழுது இமாம் அஷ்அரி அவர்கள் ஒரு அஹ்லுஸ் சுன்னாக்களை கொள்கையை ஆதரிக்கும் ஒருவராக மாறிவிட்டார். அவர்கள் மாறியது மட்டுமல்ல, அவர்கள் சில நூல்களை எழுதுகிறார்கள். உதாரணத்துக்கு அல் இபானா ஃபி உசூலி தியானா என்ற ஒரு கிதாபை இந்த சிஃபாத் விஷயத்திலே எழுதுகிறார்கள். இதிலே அவர்கள் சொல்கிறார்கள், நான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த அகீதாவிலே தான் நான் இந்த கிதாபை எழுதியிருக்கிறேன் என்று சொல்கிறார். அதிலே அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு 2 கைகள் இருக்கின்றன, அல்லாஹ் தஆலா இறங்குகிறான் போன்ற எல்லா கொள்கைகளையும் அதிலே அவர்கள் அஹ்லுஸ் சுன்னாக்களின் பிரகாரம் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக அதிலே நிரூபித்திருக்கிறார்கள். இரண்டாவதாக ஒரு நூல் எழுதினார்கள், அர் ரிசாலத்து இலா அஹ்லி ஸகர் என்ற ஒரு நூலை எழுதினார்கள். அந்த நூலிலே இஜ்மாஅத்து ஸலஃப் சஹாபாக்கள் தாபீன்களுடைய ஏகோபித்த முடிவுகளை தொகுத்திருக்கிறார்கள். அஜ்மாவு ஏகோபித்த முடிவெடுத்திருக்கிறார். அதிலே வந்தவர்கள் அல்லாஹ் அர்ஷி மீது இருக்கிறான் என்பதிலே சலபுகளிடத்திலே ஏகோபித்து இருக்கிறது. அதை இஸ்தவா என்ற அல்லாஹ் அர்ஷிக்கு மேலே இருக்கிறான் என்ற சொல்லுக்கு இஸ்தவுலா ஆதிக்கம் செலுத்தினான், கைப்பற்றினான் என்ற அர்த்து முஅ்தஸிலாக்கள் கொடுப்பது தவறு என்பதை எல்லாம் அதிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இன்னொரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள், மகாலாத்துல் இஸ்லாமியின், இஸ்லாமிய பிரிவுகளின் கருத்துக்கள் என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அதிலே எல்லாம் ஜஹ்மியாக்கள் பற்றி, முர்ஜியாக்களை பற்றி, ஷியாக்களை பற்றி, இப்படி ஒவ்வொரு குரூப்புகளுடைய ஒவ்வொரு உட்பிரிவுகளுடைய கருத்துக்களை மதுஹபுடைய அதிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய கருத்து மதுஹப் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஹதீஸ் அஹ்லுல் ஹதீஸ் என்ற ஒரு தலைப்பண்டு போட்டு அவங்களுடைய கொள்கையை அப்படியே சொல்லிட்டு அந்த கொள்கையில ஒன்றுதான் அல்லாஹ் அர்ஷ் மீது இருக்கிறான், லஹு யதைனி என்கிற அவனுக்கு 2 கரங்கள் இருக்கின்றன என்கிறதெல்லாம் சொல்லிட்டு ஒபி குல்லிமா லக்கர்னா நகூல், இது எல்லா கருத்தும் நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்லி இந்த மகாலாத்துல் இஸ்லாமியிலே இமாம் அஹ்மது இமாம் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள், அல்லுமா ஃபிர் ரத்தி அலா அஹ்லி ஸைகி வல் பிதா என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இந்த கிதாபிலே அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை பகுத்தறிவு ரீதியாக உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது குர்ஆன் சுன்னாவிலே வந்த இந்த சிஃபாத்துகளை எவ்வாறு பகுத்தறிவுவாதத்தின் மூலமாக நாங்கள் நிரூபிப்பது என்று அல்லுமா என்ற கிதாபிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதிலே அவர்கள் வழிந்துரை சொல்ல வேண்டும் அல்லது தஃவீத் மானா அந்த கருத்து அல்லாஹ்வுக்கு தான் தெரியணும் என்று சொன்னதெல்லாம் அதிலே அவர்கள் சொல்லவில்லை. எனவே இந்த கிதாபுகள் தான் எங்களுக்கு வந்தடைந்த கிதாபுகள். அதிலே அல் இபானா, அதிலே மிகவும் அவர்கள் கொள்கையை தெளிவாக சொல்கிறார்கள். இந்த இபானா என்ற கிதாபை பற்றி இமாம் இப்னு அஸாக்கிர் அவர்கள் தபீயின் கதிபில் முஃப்தரியிலே இந்த கிதாபிலே சிஃபாத் சம்பந்தமான கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இமாம் நவவி அவர்கள் தனது கையால் எழுதி இந்த கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அடுத்ததாக ரிசாலா இலா அஹ்லி ஸகர், அதாவது இந்த நூலும் இமாம் அஷ்அரி அவர்கள் அதிலே மக்கீதத்து ஸலஃபை என்ன செய்கிறார்கள், நிறுவனம் செய்கிறார்கள். அடுத்ததாக மகாலாத்துல் இஸ்லாமியின், இதிலேயும் அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதில் ஒன்றுதான் சிஃபாத்துகளை இஸ்பாத் பண்ணுவது, அல்லாஹ் அர்ஷ் மீது நம்புவது. அப்ப இந்த அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய இந்த கொள்கையை இமாம்
இமாம் ஜக்கரியா சாஜி என்கிற ஒரு ஹதீஸ் கலை அறிஞர்கள் தான் இந்த மக்காலத்து அஹ்லுசுன்னாவை மக்காலத்து சலவை அவர்கள் எடுக்கிறார்கள். எனவே முஅத்தஸிலா கொள்கையை விட்டு அவர்கள் அஹ்லுசுன்னாக்கள் வந்ததுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்யவில்லை, அல்லாஹ் அர்ஷின் மீது இல்லை என்பதை நிராகரிக்கவில்லை, அவர்கள் இருக்கிறான் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த சிஃபாத்துகளை பெரும்பாலான சிஃபாத்துகளை என்ன செய்யவில்லை, அவர்கள் தாவில் செய்யவில்லை. ஒரே ஒரு சிஃபத்திலே அவர்கள் தாவில் செஞ்சதாக சில இடங்களில் வருகிறது. அதை தவிர அவர்கள் 199% சிஃபாத்துகளை அவர்கள் தாவில் செய்யவில்லை. இதே நிலைப்பாட்டில் தான் இமாம் அஷ்அரி அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பிரதான மாணவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். எப்பொழுதும் ஒரு இமாமுடைய ஒரு சிந்தனை கூடத்திலே மாணவர்கள் உருவாகுவார். இப்ப அந்த மாணவர்கள் நிலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கும் பொழுதும் அவர்களும் இவருடைய இமாம் அஷ்அரியுடைய அந்த அஹ்லுசுன்னாக்களுடைய அந்த கொள்கையில் தான் இருந்திருக்கிறார். அதிலே முதலாவது உள்ளவர் தான் அபுல் ஹசன் அல் பாஹிலி என்று சொல்லக்கூடியவர். அவர் 370 மரணிக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஷியாக்காரனாக இருந்து ஷியா சிந்தனை உள்ளவராக இருந்து பிறகு இமாம் அஷ்அரி அவர்களுடன் விவாதித்து அந்த விவாதத்தில் அவர்கள் அஹ்லுசுன்னா மத்ஹபுக்கு வருகிறார். இரண்டாவதாக ஒரு மாணவர் தான் அபுல் ஹசன் இப்னு மஹ்தி அத்தபரி. இவரும் அஹ்லுசுன்னாக்களுடைய இமாம் அஷ்அரியுடைய மாணவர்கள் உள்ளவர். அவருக்கு ஒரு கிதாப் இருக்குது, முஷ்கிலுல் ஆயாத் என்று சொல்லி, அதுல அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா என்று ஒரு அந்த ஆயத்தை கொண்டு வந்து அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறான், அதில் இருக்கிறான்னு சொல்லி அதை என்ன செய்ய முடியாது, இஸ்தவுலா அந்த பல்கை என்று சொல்லக்கூடிய முஅத்தஸிலாக்காரர் வந்து என்ன செய்கிறார், அதை கைப்பற்றி நான் ஆதிக்கம் செலுத்துறான் என்ற அர்த்தம் கொடுக்கிறார். இது தவறு என்று சொல்கிறார். மூணாவது மாணவர் தான் இப்னு முஜாஹித் அத்தாயி. அவர் ஹிஜ்ரி 377 மரணிக்காரு. அவரும் என்ன செய்கிறாரு, இமாம் அஷ்அரியுடைய அந்த அதே போக்குல தான் போறார். என்ன செய்யல, அவங்க அந்த தன்னுடைய இமாமுடைய கொள்கையில் இருந்தவர்கள் தடம் புரளவில்லை. எனவே 3 பேரு, அபுல் ஹசன் அல் பாஹிலி, அடுத்தது அவர் 370 மரணிக்கிறாரு. அடுத்தது இப்னு மஹ்தி அத்தபரி, அவர் ஹிஜ்ரி 380 மரணிக்கிறாரு. அடுத்ததாக மூணாவது இப்னு முஜாஹித் அத்தாயி, அவர் 370 மரணிக்கிறார். இவங்க எல்லோரும் என்ன செய்யறாங்க, எல்லோரும் அஹ்லுசுன்னாக்களுடைய கொள்கை, அதாவது இமாம் அஷ்அரி சொன்ன அஹ்லுசுன்னாக்களுடைய கொள்கை தான் இருந்து வராங்க. இந்த இப்னு முஜாஹித் என்கிறவர்கள் தான் இமாம் பாக்கில்லானி அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த அஹ்லுசுன்னாக்களுடைய கொள்கையை எடுத்து அவருடைய நூலிலே என்ன செய்கிறார்கள், இந்த அஹ்லுசுன்னாக்களுடைய கொள்கையை எடுக்க போகணும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள்.